ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்தமாக சொல்லு. மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்? எண்ணெய் தேவையான அளவு ஊற்றுறதா? ஆல்ரெடி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் பக்கத்துலேயே. ஒவ்வொருத்தரும் நிறைய ஊற்றுவாங்க, ஒவ்வொருத்தர் கம்மி ஊற்றுவாங்க. கடுகு போட்டாச்சுங்க. ஒரு கைப்பிடியாமா அடுத்து வெந்தயங்க. வெந்தயம் போட்டாச்சுங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அடுத்து வெங்காயங்க. பச்சை மிளகா, சாரி பச்சை மிளகா போட்டுருவாங்க. எல்லாம் எவ்வளோ போடுறான்னு பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாம் மிக்சிங் பண்ணிக்கோங்க. நல்லா அடிக்குது. நல்லா தெரிஞ்சிருங்க. மிக்சிங் பண்ணிக்கோங்க. மத்தி மீன் குழம்புங்க. எப்படி வைக்கணும்னு பார்த்துக்குங்க. நாங்கள் இப்படி தான் வைப்போம். நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி அம்மா கேட்டிருக்காங்க. புளியோர புளி கரைச்சி வச்சிருக்கேன். மிக்சிங் ஆகிட்டு இருக்குங்க. ஆமாம், எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காருங்க. மீன் குழம்பு தான் கொஞ்சம் சாப்பிடுவா. சிக்கன் தான் மெயினாக சாப்பிடுவா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஆல்ரெடி அரைச்சி வச்சுக்கோங்க. போட்டாச்சு. கருவேப்பிலை ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்துடலாம். ஆமாங்க, முன்னாடியே வளர்க்குறோம் கருவேப்பிலை செடி. எவ்வளோ நேரமா ஆகும் வைக்கிறதுக்கு? எல்லாம் வணக்கி விட்டு எல்லாம் தாளிச்சு. அம்மா ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம், எண்ணெய் ஊற்றிக்கிறோம், கடுகு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறோம். வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறது. நம்ம தெரிஞ்ச மாதிரி செய்வோம். எல்லாம் இதை விட நல்லா செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக வேறு எதாவது ஆட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எங்கள் அம்மா வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பாங்க நம்ம அம்மா. தக்காளி வெட்டிட்டாங்க. எத்தனை தக்காளி வெட்டிங்க? 5 தக்காளி வெட்டிக்குங்க. புளி கம்மியாக போட்டுருக்க, தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுறோம். ஏன்னா இப்பயே கொஞ்சம் தக்காளி வேலை கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக போடுறோம். இல்லைன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துட்டு புளி அதிகமாக போடுவோம். உப்பு பார்த்துக்குங்க. ஏன்னா தக்காளி ஒரு கைப்பிடி எடுத்துங்க உப்பு. ஏன்னா தக்காளி வெந்துடும் சீக்கிரம். ஹேலன் வெயிட்டிங்லேயே இருக்காளுங்க. வெயிட்டிங்கில் இருக்கா. எங்கேக்குன்னா அது சொன்னால் இப்போ சொல்லுவாங்க. எப்பயுமே வெளியே கூப்பிட்டு போவீங்க, அந்த மாதிரி கூப்பிட்டு போன்ட்டு வாக்கிங் தாங்க. வாக்கிங் கூப்பிட்டு போன்ட்டு பாருங்க. உடனே பார்க்க வரேன். இதால போலாம். உட்காரு.
எத்தனை ஸ்பூன்மா இதா மிளகாத்தூள்? போடணும், நம்ம காரம் வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 5 ஸ்பூன் போட போகிறேன். மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் போடுறோங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதாங்க ஒரு நல்லா இருக்குங்க சாப்பிட்டோம்னா. இல்லைன்னா சப்புன்னு இருக்கும், ஃபீல் ஆகும் காரமே இல்லைன்னா. உப்பும் காரமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா குழம்பு பக்காவாக இருக்குங்க. உப்பெல்லாம் ஜாஸ்தியாக அம்மா கொட்டிடுவாங்க. இப்போ நம்ம கொட்டினேன் கொஞ்சம் கலர் வரதுக்கு கொஞ்சம் போடும். கலர் வரதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா போடுங்க. கேசரி பவுடருங்க. லைட்டாங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, லைட்டா போடுங்க. அப்போ கொஞ்சம் திக்கா ரொம்ப பார்க்க நல்லா இருக்கும். ஆமாங்க, சூப்பரா இருக்கும். கலர் பார்க்க நல்லா இருக்கும். கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். என்னதான் நம்ம மிளகாத்தூள் போட்டாலும் என்னதான் போட்டாலும் அந்த கலர் கொண்டு வர முடியாது, அதுக்காக போட்டுதான். ஆமாங்க, ஒவ்வொருத்தரும் சீரகெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அவ்வளோதான், நண்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா தக்காளி வேணும். தக்காளி ஆனால் நல்லா வேணுமாங்க. எனக்கு சமைக்க தெரியாதுங்க, சமைச்சு வச்சா நான் எல்லாம் சாப்பிடுவேங்க. ஆனால் எங்கள் அம்மா டேஸ்ட்டாக வச்சிரும். சுடுதண்ணி கூட வைக்க மாட்டாருங்க. ஆமாங்க, ஒரு 5 நிமிஷமா கிண்டுறாங்க பார்த்துங்க. அது எங்கள் கேஸ் கொஞ்சம் இதாகிடுச்சுங்க, அது லைட்டாக அடப்பு மாதிரி ஆயிடுச்சு. ரெடி பண்ணுற சரியாக மாட்டேங்குது. புதுசுதான் ஒன்று எடுப்போம், புதுசாக ஒன்று வாங்கணுங்க. கொஞ்சம் குழம்பு வைக்க தெரியாதவங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக கிண்டிக்குங்க. வெங்காயத்தை எப்பவுமே கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டாமே சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா பார்த்து உரிச்சு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. புளி ஊற்றுறோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. கையை அணை கொடுத்து தண்ணியை மட்டும் கீழே விட்டுருங்க. இந்த பேலன்ஸ்லாம் கீழே சக்கையெல்லாம் அப்படியே கீழே வச்சுருங்க. வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தர். நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா புளி இருந்துச்சு இல்லைங்களா, அதில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் இது பண்ணி விட்ருங்க. மறுபடியும் கணை கொடுத்து மறுபடியும் சக்கையை மட்டும் எடுத்துருங்க. நான் கொத்தமல்லி போட போகிறேங்க. அதான் கொத்தமல்லி தூவிட்டு எவ்வளோ நேரம் போட்டீங்க? கொதி வரணுங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொத்தமல்லி வந்து லாஸ்டா பண்ணிக்கலாம். மீன் போட்டுடலாம்னா நல்லா கொதி வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிருக்கும். இல்லை 5 நிமிஷம் விட்டுருங்க, 5 நிமிஷத்துலேயே கொதி வந்துடும். இப்போ வந்து மீன் ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க. கொதி வந்தோடனே தான் மீன் போடணும், பார்த்துக்குங்க. மீன் எப்பவுமே குழம்பு கொதி வந்து மீன் போடணும். முன்னாடி போட்ட மீன் நல்லா குழம்பு நல்லா இருக்கு. குழம்பு கொதி வந்து மீன் உடையாம இருக்கணும்னா ஒவ்வொருத்தர் தேங்காய் கொஞ்சம் போடுவாங்க. ரொம்ப கிண்டக்கூடாது, கிண்டனா உடையும். ஆமாங்க, ரொம்ப கிண்டனா உடஞ்சிருங்க.
தனித்தனியாக போயிருங்க. அவ்வளோதான். பார்த்து கரெக்டாக அந்த இதில் இறக்கிட்டோம்னா லைட்டாக இருந்தாங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. இது மெயினாக இந்த வீடியோ யாருக்குன்னா என் தங்கச்சிக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாதுங்க சரியா. எங்க தங்கச்சிக்கு வைக்க தெரியாதுங்க. இந்த வீடியோ பார்த்தாலும் அதை ஆன் பண்ணி கரெக்டாக நான் என்னென்ன போட்டேன்னு கரெக்டாக பார்த்து வச்சிருவாங்க. இப்போ வந்து எவ்வளோ நேரமா இது? 10 நிமிஷம். கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டுக்கலாமாம்மா? கொத்தமல்லி போட்டோம், கொஞ்சம் இறக்குறப்போ கொஞ்சம் போட்டோம், இறக்குறப்போ போடுவோங்க. கொஞ்சம் இறக்குறப்போ போட்டால் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுமா? 10 நிமிஷம் விடணும். 10 நிமிஷம் கொதிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதி விட்றோம் இல்லைங்க, அப்போ ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மீன்லாம் போட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதாங்க. சரி ஓகேங்க, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும், நான் 100% சொல்கிறேன். ஆமாங்க, பேலன்ஸ்லாம் கையோட கழுவிடுறாங்க, எல்லாம் அதுக்கு தனியாக ஒர்க் ஆகும். ஆமாங்க, சின்னது தாங்க. இதோ காமிக்கிற பாருங்க, மேலே லாஃப்ட்டுங்க. மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டுறாங்க, அடி பிடிச்சிடக்கூடாது ஏன்னா, அதனால மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டுறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேங்க. சண்டை அடி பிடிச்சிருந்தானே. அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 10 மணி லாஸ்ட்டாக அங்கே இருந்ததெல்லாம் எடுத்து போட்டோங்க. டான்ஸ் கொத்தமல்லாம் அவ்வளோதான். இதோ மீன் உடையாம தான் எடுத்துருக்குறோம், பார்த்துக்குங்க. ஆமாங்க, எவ்வளோ வைக்கணும்? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு 1/2 hour அவ்வளோதான். 1/2 hour எரி விடணுமா அடுப்பை? இல்லை, 1/2 hourக்குள்ள ரெடி பண்ணலாம். 1/2 hourல ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். அப்பா எடுத்துக்காதீங்க, பார்க்க செய்கிறீங்களான்ட்டு வாங்க சாப்பிடுவோம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சமைச்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்துச்சு எங்கள் மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது இது தேங்காய் ஊற்றாம செய்யுங்க, நல்லா இருக்கும். தேங்காய் ஊற்றாம செஞ்சீங்கனாலே தேங்காய் ஊற்றாம செய்யணுங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதான் டேஸ்ட்டாக இருக்குங்களாமா. மாவு வெயிட்டிங் இருக்கா? ஓகே, நாங்கள் கிளம்பிடலாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.